மொத படம் தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கல. ஆனால் இந்த படம் நீங்கள் தியேட்டரில் போய் எனக்காக கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் வந்து எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி விழாக்கள்லாம் எல்லா இயக்குனருக்கும் ஒரு நன்றி தெரிவிப்பு விழா தான். நம்ம ஈஸியாக வந்து அவர் சொன்ன மாதிரி ரிட்டன் டைரக்டட் அண்ட் பர்ஃபார்ம்டு பை அப்படின்னு போட்டு போயிடுறோம். ஆனால் அது வந்து உண்மையாக வர்றதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்க ஒரே மேடை இந்த மேடை தான். அதனால தான் இதை மிஸ் பண்ணாமல் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இதை கொண்டு வந்துட்டேன். இந்த மேடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம். ஆனால் என்ன மாதிரி சினிமாவில் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த மேடை எவ்வளோ பெரிய மேடை அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நிறையா பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன ரொம்ப எமோஷ்னல் ஆகிடக்கூடாதுன்னு மட்டும் முயற்சி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு. ஜமா மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தேட்டருகளில் பெருசாக போக முடியாதப்ப ஓடிடியில் பார்த்து இன்னைக்கு அளவுக்கும் அன்பே டயனாவுக்கு கூட அதோட வந்து சம்மந்தப்பட்டு நாங்கள் வந்து ஜமாவை தவற விட்டுட்டோம், அன்பே டயனாவை கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து ரசிப்போம்னு சொல்கிற என் அன்பு தமிழ் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இப்படி எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற இந்த ப்ரெஸ், ஏன்னா இவங்க ஜமாவை பற்றி எழுதுனது வந்து 1-2 கிடையாது, அவ்வளோ பேர் வந்து இது மேலே மிகப்பெரிய அன்பை தெரிவித்தாங்க. இதே பிரசாத்தில் வந்து நான் ப்ரெஸ் ஷோ போட்டப்போ அவங்க என் மேலே காமிச்ச காதல் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ்ஸுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜமா இது பண்ண லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன், அப்புறம் இளையராஜா சார், அவர் அந்த எனக்கு இன்றைக்கி இருக்க சின்ன சின்ன முகவரிக்கு காரணம் இளையராஜா சார் தான். இந்த அன்பே டயனாவில் கூட அவரோட பாட்டு இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பாடல் செனோரிட்டா பாடலை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். தேங்க்யூ இளையராஜா சார். அதுக்கப்புறம் நரன்னு சொல்லி ரைட்டர், அவர் தான் எனக்கு முதல்ல யுவராஜ் ப்ரோவோட இன்ட்ரோவை கொடுத்தாரு. அந்த ஒரு மொமெண்ட், டீ கடையில் இருந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா சொன்னப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி $1 மில்லியன் வந்து அவங்க கதை கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து கால் பண்ணார் யுவராஜ் ப்ரோக்கு. அப்போ யுவராஜ் ப்ரோ ஒரு வார்த்தை சொன்னார், ஜமா டைரக்டராக நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த அன்பே டயனோட தொடக்க புள்ளியாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ நரன் சார். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கதையில் இந்த என்னோடய ஜமாவாகட்டும் அன்பே டயன் ஆகட்டும் நிறையா வந்து ரியல் லைஃப்லேருந்து நிறைய கதைகளை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியாமல் உங்களை எல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் உருவ முடியுமோ அப்படிலாம் உருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு உறுதுணையாக இருக்க என்னோடய நண்பர்கள், என்னோடய பெரம்பூர் நண்பர்கள், என்னோடய சென்னை புல்ஸ், அப்புறம் அந்த என்னோடய காலேஜ் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃப் ரொம்ப முக்கியமானவங்க என் லைஃப்பில். அவங்கள நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். என்னோடய அப்பா, என்னோடய அண்ணா, அதுக்கப்புறம் என்னோடய குட்டி எவ்வி, எல்லாருமே நான் இந்த மோமெண்ட்டில் தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய நண்பர் அண்ணன் பாபா மணியை வந்து நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி நம்பும் போது நான் சினிமாவுக்கு போகணுன்ற அந்த பாயிண்ட்லேருந்து என்னை நம்பி இன்றைக்கி வரைக்கும் என் கூடவே இருந்து இந்த கதைக்கு வந்து பெங்களூர் பாபாவை கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட தான் இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த கேரக்டர் எடுத்திருக்கேன். தேங்க்யூ பாபாண்ணா. அதுக்கப்புறம் வந்து என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். முதல் டெக்னீஷியன் வந்து ஷெலி ப்ரோ, ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ். யுவராஜ் ப்ரோ முதல்ல சொன்ன மாதிரி யுவராஜ் ப்ரோ வந்து ஆரம்பத்தில் என்கிட்ட நிஜமாலே அதை சொன்னார். அது சொல்லாமல் வேணாமல் இன்னொரு தயக்கமாக இருந்தது. அதை அவரே சொல்லிட்டதுக்கப்புறம் ஆரம்பத்தில் என்கிட்ட சொன்னார், இல்லை ப்ரோ வேணாம், வேற எங்கன்னா நீங்கள் படம் பண்ணுங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், ஒரு பிரச்சனைகள்லாம் வரணும் ப்ரோ. நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணலாம், நான் பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் என் லைஃப்பில் இந்த பாயிண்டில் எனக்கு தேவை. நீங்கள் இப்போ நான் ப்ரமோஷன்ஸ்லாம் என்னோடய டெசிஷன் தானே, அதுதான் எனக்கு தேவை. அப்போ சரவணன் சார் சொல்ல மாதிரி தான், அவர்கிட்ட ரொம்ப நான் இது பண்ணி சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த அன்பே டயனோட ஒரு ப்ரமோஷனும் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஒரு இடத்துலையும் நம்மளை பார்க்கும்போது அது எல்லாத்துக்குமே வந்து யுவராஜ் ப்ரோ நான் மிகப்பெரிய நன்றி நான் அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். பின்னாடி அவருக்கு வரேன். முதல்ல ஷெல்லி ப்ரோ அவர் சொன்ன உடனே எனக்கு ஓகே ப்ரோ, நான் உடனே போயிட்டு அவர் ஷெல்லிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஷெல்லி ப்ரோ பயந்துருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு ட்ராமா படமாக அப்படி இருக்கும் அப்படின்னு. அவருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னீஷியன். இன்னொன்று அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அவர் மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு, ராஜு மேனன் கிட்ட வந்து கேமரா படிச்சிருக்காரு. ஸோ வந்து எனக்கு செட்டில் ஷெல்லி மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ வந்து உதவியாக இருந்தது. அவரும் இந்த படத்தோட ஒரு இயக்குனர் தான் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து
நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுலேருந்து என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது வந்து பார்த்தா தான். ஏன்னா வெற்றிமாறன் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பார், என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொலைஞ்ச படங்கள்லாம் கிஷோர் வந்து எடிட்டிங்கில் கண்டுபிடிச்சி கொடுப்பாருன்னா, அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னீஷியன். என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தா. இப்போ நான் பார்த்தா ப்ரோவை சொன்னப்போ ஓகே ப்ரோ அவரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன யுவராஜ் ப்ரோக்கு இந்த டைமில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பரத், எங்கள் ராக் ஸ்டார், எங்கள் டீமோட ராக் ஸ்டார் அவர். பயங்க அவங்க சொல்கிற மாதிரி அதுதான் சரத் பங்கர். ஏன் அப்படின்னா அவருக்குள்ளே இன்னொரு பர்சனாலிட்டி இருக்கும். அவருக்குள்ளே பேசிக்கிட்டே ஒன்று பண்ணுவார். இங்கே இருக்கிறவர் வந்து பரத் சங்கர், உள்ளே இருக்கவர் வந்து சரத் பங்கர். ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அவரோட ரசிகனாக தான் நான் வந்து இந்த இதுக்கு வந்தேன். ப்ரோவும் அதே மாதிரி அவர் தான் ஆப்ஷன் சொன்னார், பரத் சங்கர் போகலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ, சூப்பர் ஆப்ஷன் ப்ரோ, நான் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொன்னோடனே இந்த கதையில் வந்து அவருக்கும் சில ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்லாம் இருந்திருக்கு. ஸோ வந்து பயங்கரமான ஒரு மியூசிக் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் மாவீரன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, மண்டேலா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, படத்துக்குன்னு ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி அன்பே டயானாக்கு மியூசிக்கலாக ஒரு வேர்ல்டை வந்து அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு பரத். ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு உழைப்பாளி. ப்ரோ சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவார். எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டு சரி தலை அப்படின்னு வந்து எனக்காக பண்ணி கொடுத்த பரத் ப்ரோவுக்கு தேங்க்யூ அண்ட் லவ் யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அவர். அதுக்கப்புறம் பாடல்கள் வரும்போது எழுதின ஒரு மோகன்ராஜன் அண்ணா. அதுக்கப்புறம் மோகன்ராஜன் அண்ணாவும் அப்படி தான் நிறையா வந்து பயங்கர க்ளோஸ் காலில் நிறைய டார்ச்சர் பண்ணோம். பட் அழகாக வந்து எவ்வளோ அவசரப்படுத்தினாலும் அவர் தமிழில் எந்தவித அவசரமும் இல்லாமல் அழகான வரிகளாக வந்து உங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. இதில் எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேவரட்டான எதுனா சேத்தன் சாருக்கும் ரோஜா மேம்க்குமான ஒரு சாங் ஒன்று இருக்கும். பியூட்டிஃபுல்லாக வந்து அதை எழுதியிருக்காங்க. அதே சமயத்தில் பாடின எல்லாருக்குமே வெங்கட், அப்புறம் இன்னொரு சிங்கரும் பாடியிருக்காங்க, டக்குன்னு அவங்க பேர் ஞாபகம் இல்லை, பத்மபிரியா, அவங்க 2 பேருக்குமே தேங்க்யூ. அப்புறம் முத்தமிழ் அண்ணா, இப்போ நீங்கள் கேட்ட அந்த சாங் அவர் தான் எழுதினார். அதுக்கப்புறம் வந்து பாக்கியம் சங்கர் அண்ணா, ஃபஸ்ட்டு பெரம்பூர் கானா வந்து அவர் தான் எழுதினார். அவங்களுக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ. அதுக்கப்புறம் அபிநந்தினி, என்னோட காஸ்டியூம் டிசைனர், அவங்களுக்குமே எனக்காக மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க பார்த்து பண்ணாங்க. ஜமாலியும் அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. தேங்க்யூ அபி. இந்த கதையை வந்து நான் உருவாக்குனதா இருக்கலாம், எழுதுனது கேரக்டர்ஸ் எல்லாமே. ஆனால் இதில் நீங்கள் பார்க்குற சிஎஸ்கேவை வந்து உருவாக்குனது யுவராஜ் ப்ரோ தான். ஏன்னா வந்து அந்த கேரக்டருக்காக அவ்வளோ மெனக்கடல்கள் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து இப்படி தான் ப்ரோ இருக்கணும், உங்களோட லுக் இப்படி தான் செட் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்காக பார்த்து பண்ணார் யுவராஜ் ப்ரோ. அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோடய மேக்கப் மேன் சசி, அப்புறம் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சுதாகர், அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், இந்த ப்ரொடக்ஷன் டீம் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து இந்த படம் இவ்வளோ நல்லா வர்றதுக்கும் இவ்வளோ சீக்கிரமாக இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த படத்தில் யுவராஜ் ப்ரோக்கு வந்து எனக்கு தொடக்க புள்ளி அமைஞ்ச சாஜனுக்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் முதல்ல வந்து கதை சொல்கிறதுக்கான அந்த இது எல்லாமே பண்ணார். அவங்க 2 பேர்கிட்ட தான் நான் நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரோஜா மேமை சஜஸ்ட் பண்ணதுலேருந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ண நரேன் சாரை வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப ரோஜா மேம் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு சாய்ஸு. தேங்க்யூ. அப்புறம் பரத் சங்கரும், அதுக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விவேக் ப்ரோ, எவ்வளோ வித ஒரு சில மனக்கசப்புகள் வந்து அவருக்கும் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி இருந்துமே ரொம்ப ஸ்வீட்டாக இன்றைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணுற ரொம்ப சின்சியரான பர்சன். தேங்க்யூ விவேக் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் மணிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக சரவணன் சார் சைட்லேருந்து வந்தார். அவர் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு எனக்கு. ஆனால் நான் அது தெரியாமல் ஒரு வாட்டி அவர் வேறு திட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ சரவணன் சாரோட சொந்தக்கார சார் மன்னிச்சு, எப்பா உங்கள் மாமா யாருன்னு சொல்லக்கூடாதாப்பா, நான் வாடின அவசரப்பட்டு திட்டிட்டேன் அப்படின்லாம் இருந்தது. பட் அதை தாண்டி எனக்காக ஸ்வீட்டாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்த மணிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அஜித்தும் அப்படி தான் எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் நாகராஜன் சார், குட் நைட் நாகராஜன் சார். எப்பயுமே சொல்லுவார், சார் நாகராஜன் சார் 24/7 உங்களுக்கு அவைலபிளாக இருப்போம் சார் அப்படின்னுவார். அது வந்து சும்மா வார்த்தைகளுக்காக இல்லை, நிஜமாலே 24/7 உங்களுக்காக வந்து அவைலபிளாக இருப்பார். ரொம்ப மிகப்பெரிய உழைப்பாளி. அவரை கண்ட நிஜமாலே ஆச்சரியமாக இருக்கும். இந்த வயசில் எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ உழைக்க முடியுது, சினிமாக்காக இப்போ இருக்க முடியுது அப்படின்றத நான் அவர் கண் நிறையா வாட்டி ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னோட டீமை வந்து நான் இந்த நேரத்தில் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு எல்லாம் டீம் மட்டும் என்ன பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்துருங்க. ஏன்னா இதில் வந்து என்னென்னா, நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது என்னோடய டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் டக்கு அப்படின்னு பண்ணால் தான் நம்ம ஒரு இதுக்குள்ளே நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோடய கோ டைரக்டர், என்னோட மிகப்பெரிய பில்லர் ராகுல்,
அப்புறம் என்னோட பிரசாந்த், அப்புறம் இன்னொரு கோ டைரக்டர் ராகேஷ், அசோசியேட் டைரக்டர் கார்த்திக் வீரபாகு, தினேஷ் வாங்க ஸ்டண்ட்டோட வராரு, ராஜன், அவர் எல்லா பேர் சொல்லிட்டு இல்லை தான். இந்த தேங்க்யூ இவங்களுக்கும் நீங்கள் ஒரே ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் மட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ளீஸ். இந்த ஒரு காமெடி கதை அப்படின்னும் போது இதோட நரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து போய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நரேட் பண்ணுறோமோ நம்ம சிரிக்கக்கூடாது, அதை கேட்டு மற்றவங்க சிரிக்கணும். ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் வந்து நரேஷன். நான்லாம் போயிட்டு ஒருத்தங்க கிட்டலாம் நரேஷன் கொடுத்து 2 மணி நேரம் சிரிக்காமல் என்னை மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாக்கி அனுப்பியிருக்கிறாங்க. என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் டூட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படி ஒரு மொமெண்ட். ஆனால் ஒரு சில பேர்கிட்ட நான் கொடுத்த நரேஷன் வந்து என் லைஃப் டைம் ஃபுல்லாக செரிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் வந்து நான் சரவணன் சார்கிட்ட கொடுத்த நரேஷன் தான். ஏன்னா அந்த கதையை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிறுத்தி சொல்லுவார். அவர்கிட்ட கதை சொல்கிறதும் கஷ்டம் தான். இப்படி பாராட்டுறது ஒட்டுமொத்தமாக வச்சு பாராட்டலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிறுத்தி பாராட்டிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவார். ஒரு நிமிஷம் இந்த கேரக்டர் எப்படி தம்பி, ஐயோ சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு 5 நிமிஷம் கழிச்சு தம்பி எப்படி தம்பி சார் ஓகே 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 போகலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அவர் நரேஷன் கேட்டதுலேருந்து யுவராஜ் ப்ரோ கிட்ட அவர் கொடுத்த நம்பிக்கை, அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அவர் கொடுத்த நம்பிக்கை, அவங்க வீட்டம்மாவும் அவங்களும் வந்து இன்னும் அவங்க ஆஃபீஸ் போனப்போ படம் பார்த்துட்டு ஆரத்திலாம் எடுத்து சால்வெல்லாம் போட்டாங்க. எனக்கு லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாதது. அந்தளவுக்கு மிகவும் அன்பானவர்கள் அவங்க. அப்படி அன்பானவர்கள் வந்து இந்த படம் மூலமாக அறிமுகமாக இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் சத்யா மேம், இந்த இந்த இவங்களும் திடீர்னு யுவராஜ் ப்ரோ வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்டர்கிட்ட போய் நரேஷன் பண்ணோம். ஐயோ இன்வெஸ்டரா, இவங்களாம் சிரிப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்சு ஏமாற்றிட்டோம். அப்படியே ஷூட்டிங் போயிடலான்னா இப்போ இன்வெஸ்டர்கிட்ட இவங்க சிரிக்கலைன்னா ஒரு வேளை படம் பண்ணலைன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்ககிட்டயும் வந்து ஒரு பெரிய நரேஷன். அங்கே போனால் ஒரு மேம் ஐஏஎஸ் அகாடமி வச்சிருக்க மாதிரி ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒரு 7-8 பேர் உட்காந்துட்டாங்க. எனக்கு ஒரே பயமாயிருச்சு. நான் எப்படி நானும் விவேக் ப்ரோ தான் உட்காந்துருந்தோம். ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து அந்த கதையை வந்து அப்படி ஃபேமிலியாக வந்து எனக்கு ரசித்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். என் மேலே வச்சுருக்க நீங்கள் இந்த நம்பிக்கையில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். கரிகாலன் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா படம் முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துச்சு. கூட இருக்கவங்க எல்லோரும் கருத்து சொல்லணும். மற்றவங்க சொல்கிற கருத்து கூட இல்லையே இந்த கதையில் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்காக அந்த இடத்துல நின்னார். தேங்க்யூ சார், அது வந்து மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டியது, நான் நிறைய நன்றிகள் இந்த ஓவரால் ஸ்பீச்லேயே திரும்ப அவரை பற்றி சொல்லியிருப்பேன். பட் நான் அவரை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லி தான் ஆகணும். என்னோட பிரதர் யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஜமா முடிச்சுட்டு நான் நிறைய பேர்கிட்ட போய் கதை சொன்னேன். நிறைய விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா, நீங்கள் டைரக்ட் மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த கதையை வந்து கேட்கும்போது. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், வேறு எதனா ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் தொடர்ந்து வந்து அது நம்ம வந்த பயணம் இது கிடையாது, நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து யுவராஜ் ப்ரோவோட அறிமுகம் கிடச்சி அவர்கிட்ட போய் நான் நரேட் பண்ணேன். நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல, நான் நரேட் பண்ணி முடித்த அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் தான் ப்ரோ இந்த படத்துக்கு ஹீரோவாக பண்ணுறீங்க அப்படின்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இவ்வளோ பேர் கவனிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அவர் கொண்டு வந்திருக்காருன்றது வந்து நான் சின்ன வார்த்தைகளில் வந்து அந்த விஷயத்தை வந்து என்னால் விவரிச்சிடவே முடியாது. நான் அவர்கிட்ட முதல்ல சொன்னது தான், நான் ஒரு ப்ராமிஸ் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ கண்டிப்பாக நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச படமாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து சினிமா, நான் இன்றைக்கும் பிலீவ் பண்ணுறேன், சினிமா இஸ் அ கொலாபரேட்டிவ் மீடியம். அதை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒருத்தனோட ஐடியாவும் ஒருத்தனோட இது மட்டுமே இங்கே வேலை செஞ்சால் அந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வராது. எல்லா மூலைகளும், ஏன்னா எல்லார் பின்னாடியும் எல்லாரோட உழைப்பும் எனக்காக ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. அது வந்து அப்படி ஒரு விஷயத்தை நான் என்றைக்குமே வந்து தவிர்க்க விரும்பவே மாட்டேன். அந்த மாதிரி அவர் கொடுத்த ஒவ்வொரு இன்புட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முத்தான ஒரு இன்புட்டு தான். நான் ஷெல்லி ப்ரோ சொன்ன மாதிரி ஷெல்லி, பரத், பார்த்தா எல்லாருமே அதே மாதிரி யுவராஜ் ப்ரோவும் இந்த படத்தோட ஒரு டேரக்டர் தான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ யுவராஜ் ப்ரோ. அதுக்கப்புறம் என்னோடய நடிகர்களை வந்து நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து சேத்தன் சாரை நம்ம காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னப்ப நிறைய எனக்கே ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்தது. அதை தாண்டி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. என்ன டவுட் இருந்ததுன்னா, சாரை ரீசெண்ட் டைமில் பயங்கர டெரராக வந்து நம்ம பார்த்துருப்போம்.
எல்லாரும் சொல்கிற மாதிரி பயங்கர கொடூரமான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பார், ஜமாலையும் சரி விடுதலையிலையும் சரி. ஆனால் இப்படி ஒரு ரோல், ஒரு பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு ஒரு ரோல் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. 3 நாள் நானுமே லைட்டாக அவர்கிட்ட கொஞ்சம் குழப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜை கொண்டு வந்தார். நான் இன்னைக்கு எவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணாலும் அந்த எல்லா எக்ஸாஜரேஷனும் உங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு சேத்தன் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட கதை. அந்த அம்மா தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அவங்கள மீறி தான் இந்த கதை வந்து நடக்கணும். அப்படி ஒரு அம்மா வரணுன்னப்போ ரோஜா மேம் உள்ளே வந்தாங்க. நான் இந்த போஸ்டரில் பார்க்க பயங்கர டெரர் அப்படின்னு நினச்சேன். ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் அவங்களுமே வந்து. அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் எங்களுக்காக நாங்கள் சொன்னதை சொன்னபடி அழகாக எங்களுக்காக பண்ணி அந்த வக்கலங்கா சரளாக்கு உயிர் கொடுத்ததுக்காக ரோஜா மேம்க்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் பெங்களூர் பாபா, மை டியரஸ்ட் கோபி பிரதர். ஏன்னா இப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரசிகனாக தான் போய் அவர்கிட்ட நான் கதை சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் அவரோட ரசிகன் தான். இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பெங்களூர் பாபா ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட்டான ஒன்று. ஏன்னா வந்து இது வரைக்கும் பழக்கப்படாத ஒரு ஸ்லாங்கு. என்ன வேணால் சொல்லிடலாங்கிறது ஒரு இது இருந்தாலுமே அதை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறத இருந்தப்போ ஒரு ஒரு டவுட் ஒன்று இருந்தது. அது வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. நாங்கள் முன்னாடி போட்ட ஷோஸ்லலாம் அவருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தனியாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே பெங்களூர் பாபாவை பயங்கரமாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக நடித்த அன்பு தம்பி சுதர்ஷன் காந்தி சிரஞ்சீவியாக பண்ணியிருக்காரு. அவருக்குமே மிகப்பெரிய நன்றி. இஸ்மத் பானு அவங்களும் என் அக்காவாக நடிச்சிருக்காங்க. நான் கடைசியில் கூப்பிட்டேன், அவங்க எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் அதித்தி கலையரசன் டார்லிங், அந்த குழந்தை, அவங்களுக்குமே வந்து எனக்கு இது வரைக்கும் என் ப்ரொடியூசர் கூட அவ்வளோ கேள்வி கேட்டது கிடையாது. ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 450 கேள்வி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணி இருந்தாலும் நடித்து கொடுத்த அதித்திக்கு மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு காஸ்ட் டயானா, ரம்யா ரங்கநாதன், அவங்கள வந்து நான் கிரேட்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த படத்தை ஷார்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடிக்கணுன்றது எனக்கே ஒரு டாஸ்க்காக தான் இருந்தது. அப்படி இருந்தப்ப அவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டமான ஸ்கெடியூல்ஸ்லாம் வந்து ஷூட்டில் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்போலாம் வந்து எந்தவித முகசுளிப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக எங்களுக்காக வந்து அவங்க நடித்து கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ரம்யா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது என்னுடைய இனிய பெரம்பூர் மக்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் படமாக இந்த அன்பே டயானா இருக்கும். என்றைக்குமே காலத்துக்குமே வந்து பெரம்பூர் மக்கள் ரொம்ப ரசித்து சிலாகிச்சு அவங்க எடுத்து வச்சுக்கக்கூடிய படமாக இந்த அன்பே டயானா வந்து இருக்கும். நீங்கள் இந்த கதைக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருமே, தெலுங்கு ஃபேமிலி, அதுக்கப்புறம் எனக்கு ஆங்கிலோ இந்தியனில் வந்து ஜூட் ராக்லி, எல்லாருமே எனக்காக இந்த கதைக்காக நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கடைசியாக மக்கள் திரும்பவும் சொல்கிறேன், படம் தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கல. ஆனால் இந்த படம் நீங்கள் தியேட்டரில் போய் எனக்காக கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நிறைய பாரிக்கு வந்து நிறைய யுவராஜ் வந்து வாய்ப்புகளுக்கு வந்து கொடுப்பாங்க. வாய்ப்பு க்ரியேட் ஆகும். இந்த மேடையை வந்து இன்னும் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஜூலை 17 உங்கள் அபிமான திரையரங்குகளில் அன்பே டயானா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.